டைரக்டர் இளனோட இயக்கத்துல கவினோட நடிப்புல சமீபத்தில் தியேட்டர்ஸ்ல ஸ்டார் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு கிடைச்சதை தொடர்ந்து படத்துக்கும் ஒரு டீசென்டான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. பட் படம் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த டைரக்டருடைய முதல் திரைப்படமான பியார் பிரேமா காதல் திரைப்படத்தில் ஹீரோவா நடிச்சிருந்த ஹரிஷ் கல்யாண் தான் இந்த ஸ்டார் திரைப்படத்தில் முதல்ல ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு. ரஜினி, ஷாருக்கான் உள்ளிட்ட பெரிய ஸ்டார்ஸ் மாதிரியான லுக்ல எல்லாம் வந்து ஹரிஷ் கல்யாண் வச்சு போட்டோ ஷூட் பண்ணி ஸ்டார் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சில பல காரணங்களால ஹரிஷ் கல்யாண் திரைப்படத்துல இருந்து விலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கவின் உள்ள வந்து நடிச்சிருந்தாரு. படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற தொடங்கிய அந்த டைம்ல வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் ஒரு காஸ்ட்லி மிஸ், அவர் வந்து பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்ற ரீதியெல்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற தொடங்கியதுக்கு அப்புறமா ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த திரைப்படம் காஸ்ட்லி மிஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்டார் அப்படின்ற ரீதியில மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ்லாம். இதற்கிடையில ஹரிஷ் கல்யாண் இந்த திரைப்படத்தின் மேல பயங்கர கடுப்புல இருக்காரு, கவினுக்கும் அவருக்கும் ஏதோ முட்டிக்கிச்சு போல அப்படின்ற ரீதியெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில கவின் அவர் வந்து சோஷியல் மீடியால டேக் பண்ணி ஸ்டார் திரைப்படத்தோட ரிலீஸ்க்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார். அந்த ரிலீஸ் நாள் அன்னைக்கு ஹரிஷ் கல்யாண் அதுக்கு கவினும் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. இப்ப படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு இருக்கிற நிலையில ஹரிஷ் கல்யாண் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு ஃபுட்பால் மீம் வீடியோவை ஷேர் பண்ணி இதுக்கு தான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓவரா ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றது, எப்போதுமே அமைதியா இருந்தா சக்சஸ் நிச்சயம் அப்படின்ற ரீதியில ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காரு. ஸ்டார் திரைப்படம் ஒரு பக்கம் கலவையான விமர்சனங்களை பெற்றுட்டு இருக்கிற நிலையில ஹரிஷ் கல்யாண் இப்படி போட்டது படத்துடைய டைரக்டர் இளன் மற்றும் நடிகர் கவினை தாக்கி தான் அப்படின்ற ரீதியில அந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஹரிஷ் கல்யாண் அந்த வீடியோவை உடனே வந்து டிலீட்டும் பண்ணிட்டாரு. பட் நெட்டிசன்ஸ் அதுக்குள்ள ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணி சோஷியல் மீடியால வைரலா பரவ விட்டுட்டாங்க. இப்போ இதை வச்சு ஹரிஷ் கல்யாணுக்கும் கவினுக்கும் இடையில ஆல்ரெடி ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து இந்த ஸ்டார் திரைப்படத்தினால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த நிலையில ஹரிஷ் கல்யாண் கிட்டத்தட்ட அதை உறுதிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருக்கு இடையில இந்த படத்தினால ஏதோ பெருசா போயிட்டு இருக்கு. அதனால தான் ஸ்டார் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற ஆரம்பிச்ச டைம்ல ஹரிஷ் கல்யாண் இப்படி ஒரு போஸ்ட் போட்டுட்டு எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறமா டெலீட்டும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவின் சைடுல இருந்தோ இல்ல டைரக்டர் இளன் சைடுல இருந்தோ இதற்கு எந்த ரியாக்ஷனுமே இது வரைக்கும் இல்ல. 2024 தொடக்கத்துல இருந்தே மலையாள சினிமாக்கள் இங்க தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிற நிலையில தமிழ் சினிமா தடுமாறிட்டு இருக்கு. கண்டிப்பா கவினுடைய ஸ்டார் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுதான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகுது அப்படின்ற ரீதியில நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சுந்தர் சியோட அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. கவினுடைய ஸ்டார் திரைப்படத்துக்கு ரிலீஸ் ஆன டைம்ல பெரிய அளவுல தியேட்டர்ஸ் கிடைக்கல. இப்ப கலவையான விமர்சனங்களை பெற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த கொஞ்சம் தியேட்டர்ஸையுமே இப்ப சுந்தர் சியோட அரண்மனை 4 தான் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்மர் டைம் அப்படின்றதுனால எல்லாம் கூட்டமா அந்த படத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதனாலேயே ஸ்டார் திரைப்படம் ஒரு பக்கம் டல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு வசூல்ல. சோ ரொம்ப சுலபமா சுந்தர் சியோட அரண்மனை 4 கவினுடைய ஸ்டாரை காலி பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் வர வாரங்கள்ல வர நாட்கள்ல இந்த ரெண்டு படங்களுடைய வசூல் எப்படி இருக்கு, எந்த படம் வந்து வசூல் டாப் லிஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் நைத்துருங்க.